இன்றைய முக்கிய செய்திகள். ஹிண்டன்பர்க் விவகாரத்தில் அதானியை காப்பாற்ற மோடி முயற்சி, மல்லிகார்ஜுன கார்கே பரபரப்பு குற்றச்சாட்டு. பிரதமர் வீட்டு வசதி திட்டத்திற்கான வட்டி மானியம் குறைப்பு, வருமான உச்சவரம்பும் பாதியாக குறைக்கப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. பலத்த மழையால் 3000 ஏக்கர் உப்பளங்கள் மூழ்கின, 9 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். அதானியின் போலி நிறுவனங்களில் செபி தலைவர் திருமதி மாதவி புஜ் பங்குகளை வைத்துள்ளதாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் குற்றம் சாட்டிய நிலையில் இந்த விவகாரத்தில் நண்பர் அதானியை காப்பாற்ற பிரதமர் திரு மோடி முயற்சிப்பதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிட்ட அறிக்கையில் அதானி குழுமம் பங்கு மோசடி உட்பட பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியது. இதைத் தொடர்ந்து அதானி குழுமத்தின் பங்கு மதிப்பு கடும் வீழ்ச்சியை சந்தித்தது. அதானி குழுமத்துக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான வழக்கில் எந்த முகாந்திரமும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்க விவகாரம் முற்று பெற்றது. இந்நிலையில் ஹிண்டன்பர்க் அண்மையில் வெளியிட்டிருக்கும் கட்டுரையில் அதானி நிறுவனம் வெளிநாடுகளில் உருவாக்கிய போலி நிறுவனங்களில் செபியின் தலைவர் திருமதி மாதவி புஜ் பல்லாயிரக்கணக்கான பங்குகளை வைத்துள்ளதாக கூறியுள்ளது. அதானி குழுமத்தின் சந்தேகத்திற்குரிய பங்குதாரர்களுக்கு எதிராக செபி தகுந்த நடவடிக்கைகளை எடுக்காததற்கு அதானியின் சகோதரர் திரு வினோத் நிறுவனத்தில் திருமதி மாதவி பங்குதாரராக இருப்பது காரணமாக இருக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த தகவல் இந்திய அரசியல் களத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட இந்தியா கூட்டணி வலியுறுத்தியுள்ளது. செபியை நம்பி நடுத்தர வர்க்கத்தினர் பங்குச்சந்தையில் முதலீடு செய்திருப்பதாக தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையே இதற்கு பொருத்தமாக இருக்கும் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் அதானியை காப்பாற்ற பிரதமர் முயற்சிப்பதாகவும் அவர் சாடியுள்ளார். ஹிண்டன்பர்க் அறிக்கை காரணமாக பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சியை சந்திக்கும் என பங்குச்சந்தை நிபுணர் திரு ஆனந்த் சீனிவாசன் கணித்துள்ளார். செபியே டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதனால் நாளைக்கு பயங்கரமாக வெளிநாட்டு ஆளுங்க விற்பாங்க, ஹெவியாக விற்பாங்க. பட் இது ஒரு நாளில் முடியாது, இது பல நாள் விஷயம் நடக்கும். இந்த ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுன்னா யாரெல்லாம் இன்வால்வ்டு, யாருக்கெல்லாம் பணம் கிடச்சிருக்குது, இல்லை இது கம்ப்ளீட்லி பொய்யா அப்படிங்கிறது வெளில வரும். அதனால் ஷார்ட் டேர்மில் நிறைய வொலட்டாலிட்டி இருக்கும். மார்க்கெட் மேலேயும் போகும், கீழேயும் இறங்கும். என்னோட ஐடியா நாளைக்கு மார்க்கெட் இதை இறங்கும். இதனிடையே செபி தலைவர் மீதான குற்றச்சாட்டுகளை மத்திய அரசு முழுமையாக விசாரிக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். இதை வரவேற்பதாக விருதுநகர் தொகுதி மக்களவை உறுப்பினர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என திருமதி மாதவியும் அவரது கணவர் திரு தவல் புச்சும் மறுத்துள்ளனர். குற்றச்சாட்டுகளில் எந்த உண்மையும் இல்லை என்றும் தங்களுடைய வாழ்க்கையும் நிதி பரிமாற்றங்களும் திறந்த புத்தகம் போல வெளிப்படையானவை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டு குற்றச்சாட்டு இல்லை என்று உறுதியான பிறகும் அதே குற்றச்சாட்டை ஹிண்டன்பர்க் வெளியிட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ள அதானி குழுமம் அந்த அறிக்கையை நிராகரிப்பதாக அறிவித்துள்ளது. பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வட்டி மானியம் பெறுவதற்கான வருமான உச்சவரம்பு 18 லட்சம் ரூபாயிலிருந்து 9 லட்சம் ரூபாயாக குறைக்கப்பட்டிருப்பது நடுத்தர மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏழை எளிய மக்களுக்கு வீட்டு வசதியை உறுதி செய்யும் வகையில் 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் முதல் முறையாக சொந்த வீடு வாங்குவோருக்கு சராசரியாக 2,30,000 ரூபாய் வட்டி மானியம் வழங்கப்பட்டு வந்தது. ஆண்டு வருமானம் 18 லட்சம் ரூபாய் வரை உள்ளவர்கள் இச்சலுகையை பெற முடியும் என நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நகர்ப்புறங்களில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் வட்டி மானிய சலுகை பெறுவதற்கான வருமான உச்சவரம்பு மற்றும் வீட்டின் அளவுகளை மத்திய அரசு தற்போது பாதியாக குறைத்துள்ளது. அதன்படி இதுவரை 200 சதுர மீட்டர் வரையிலான வீடுகளுக்கு வட்டி மானியம் வழங்கப்பட்ட நிலையில் இனி 120 சதுர மீட்டர் வரையுள்ள வீடுகளுக்கு மட்டுமே வட்டி மானியம் வழங்கப்படும். மேலும் 9 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக ஆண்டு வருமானம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த வட்டி சலுகையை பெற தகுதியானவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வட்டி மானியமும் சராசரியாக 2,30,000 ரூபாயிலிருந்து 1,80,000 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த அறிவிப்பு ஏழைகள், குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் உள்ளிட்டோருக்காக கட்டப்படும் வாடகை குடியிருப்புகளுக்கு மானியமாக அறை ஒன்றுக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுரை, திருச்சி, கடலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகர் பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் தாம்பரம், சேலையூர், குரோம்பேட்டை, அஸ்தினாபுரம் பகுதிகளில் மழை பெய்தது. விழுப்புரத்தில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக புதிய பேருந்து நிலையம் முழுவதும் குளம் போல் மழைநீர் தேங்கியது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாயினர்.
தாமரைக்குளம், காந்திநகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்தது. விழுப்புரம் நகரில் மட்டும் அதிகபட்சமாக 22 சென்டிமீட்டர் மழை பதிவானது. மரக்காணத்தில் கனமழையால் 3000 ஏக்கர் உப்பளங்கள் நீரில் மூழ்கின. மரக்காணம் பூமி ஈஸ்வரர் கோயில் வளாகத்திலும் தண்ணீர் தேங்கியது. இந்நிலையில் ஓங்கூர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் காணிமேடு, மண்டகப்பட்டுக்கு இடையே கட்டப்பட்டுள்ள தரைப்பாலம் மூழ்கியது. திருவண்ணாமலையில் 3வது நாளாக மழை பெய்த நிலையில் வேங்கிக்கால், துர்காநகர் உள்ளிட்ட பகுதிகளில் 3 அடி வரை தண்ணீர் தேங்கியதால் மக்கள் வீடுகளுக்குள்ளே முடங்கினர். நொச்சிமலை கிராமத்தில் ஏரி நிரம்பி வெளியேறிய உபரி நீர் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்தது. வந்தவாசி பகுதியில் 4 மணி நேரம் பெய்த பலத்த மழையில் 4 இடங்களில் மின்கம்பங்கள் மீது மரங்கள் சாய்ந்ததில் இரும்பேடு, கொவளை உள்ளிட்ட 15 கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வழூரில் 4 வீடுகள் பலத்த சேதமடைந்தன. இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், திருச்சி, நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையில் நாளை ஒரு சில இடங்களில் இடியுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்கள் மற்றும் சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்திய வங்கதேச எல்லையில் தற்போதைய நிலைமையை கண்காணிப்பது, வங்கதேசத்தில் உள்ள இந்திய குடிமக்கள் மற்றும் சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்த மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அந்நாட்டில் உள்ள இந்திய அதிகாரிகளுடன் இந்த குழு தொடர்பில் இருக்கும். அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை 62ஆக உயர்த்தப் போவதாக பரவும் தகவல் வெறும் வதந்தி என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. ஓய்வு வயதை 62ஆக மாற்ற எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை, அப்படி எந்த ஆலோசனையும் இல்லை என்று தெரிவித்துள்ளதுடன் ஓய்வு வயது குறித்து வதந்தி பரப்ப வேண்டாம் என்று அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. சென்னை வேளச்சேரியில் நடைபெற்ற மகிழ்ச்சி வீதி நிகழ்ச்சியில் வயது வேறுபாடின்றி ஏராளமானோர் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். நங்கநல்லூர் சாலையில் காலை 6 மணிக்கு தொடங்கிய நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டு நடனமாடி மகிழ்ந்தனர். பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், போட்டிகளும் நடத்தப்பட்டன. கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டிக்கும் வகையில் நாளை முதல் நாடு முழுவதும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக இந்திய மருத்துவர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அவசர கால மற்றும் முக்கிய மருத்துவ சேவைகளை தவிர்த்து பிற பிரிவுகளில் சிகிச்சை அளிக்கப் போவதில்லை என இந்திய மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கோடியக்கரை அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடல் கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேதாரண்யம் அடுத்த ஆறுகாட்டுத்துறையில் இருந்து சிவசங்கர் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் மீனவர்கள் 4 பேர் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த கொள்ளையர்கள் கத்தியை காட்டி மிரட்டி மீனவர்களை தாக்கி 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வலைகள், GPS கருவி ஆகியவற்றை பறித்துச் சென்றனர். தாக்குதலில் காயமடைந்த நாகை மீனவர்கள் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை பெசன்ட் நகரில் தனியார் அமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டியில் முதன்முறையாக பெண்கள் புடவை அணிந்தபடி பங்கேற்று ஓடினர். மாதவிடாய் சுகாதாரம் குறித்தும் மாதவிடாய் நேரங்களில் பின்பற்ற வேண்டியவை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த மாரத்தான் நடைபெற்றது. இந்த போட்டி மூலம் கிடைக்கும் நிதியில் பழங்குடியின பெண்களுக்கு தேவையான நாப்கின், உள்ளாடை ஆகியவற்றை வாங்க திட்டமிட்டுள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 51,560 ரூபாயாகவும் 1 கிராம் 6,445 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 கிராம் 88 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அதானியின் போலி நிறுவனங்களில் செபி தலைவர் பங்குகளை வைத்துள்ளதாக ஹிண்டன்பர்க் குற்றம் சாட்டிய விவகாரத்தில் அதானியை காப்பாற்ற மோடி முயற்சிப்பதாக காங்கிரஸ் கூறியுள்ளது. பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தில் வட்டி மானியத்துக்கான வருமான வரம்பு 18 லட்சம் ரூபாயிலிருந்து 9 லட்சம் ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. மதுரை, திருச்சி, கடலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.